ஆன்மீக வழிபாட்டிற்கு மதிப்பளித்து மதுரை தொகுதி தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் வழக்கு நிலுவையில் இருப்பதால் 3 சட்டமன்ற இடைத்தேர்தல்களை தேர்தல் ஆணையம் நடத்தாதது நியாயமானது என்று கூறினார். மேலும் சித்திரை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் மதுரை நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தலை ஒத்திவைக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல லட்சம் மக்கள் கலந்து கொள்ளும் ஆன்மீக திருவிழாவிற்கு தேர்தல் ஆணையம் மதிப்பளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஜனதா கட்சியின் சார்பில் தேர்தலுக்கான பணிகள் அத்தனை ஆரம்பமாகிவிட்டது. வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது வழக்கமாக தேர்தல் நடைபெறுவது இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் சரியான கருத்தை தான் சொல்லி இருக்கிறார்கள். மதுரை சித்திரை திருவிழா என்பது மிக பிரம்மாண்டமான திருவிழா. தென்பகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள பல வாக்காளர்கள் லட்சக்கணக்கான அங்கே கூடும் பொழுது அவர்கள் வாக்களிக்கும் உரிமையும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் ஆன்மீகத்தில் அவர்கள் நம்பிக்கையையும் நாம மதிக்க வேண்டும். அதனால தேர்தல் ஆணையத்திற்கு முதலே ஆட்சியர் அதை கவனத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். இப்பொழுதுதான் கவனத்திற்கு வருகிறது என்றவுடன் அதை மாற்றி வைப்பதில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு 1 வாரம் சிறை தண்டனை மற்றும் 5000 அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2016ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த தவறிய மதுரை மாநகராட்சிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முரளிதரன் உத்தரவை அமல்படுத்தாமல் மதுரை மாநகராட்சி ஆணையர் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் புரிந்துள்ளது நிரூபணமாகியுள்ளதாகவும் இதற்கு தண்டனை வழங்காமல் இருந்தால் தவறான முன் உதாரணமாகிவிடும் என்று கூறி 1 வார சிறையும் மற்றும் 5000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் துரைக்கண்ணுவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடலில் சர்க்கரை அளவு குறைத்ததாலேயே மயக்கம் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது அமைச்சர் உடல்நலனில் நல்ல முன்னேற்றம் இருந்ததாலும் தொடர்ந்து மருத்துவரின் கண்காணிப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி திருவெரும்பூரில் தாசில்தார் துணையோடு திருட்டு மணல் ஏற்றி வந்த மினி லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவெரும்பூர் பகுதியில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை ஆதரவுடன் காவேரி கல்லணை கால்வாய் அருகில் மணல் கொள்ளை மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பந்தாலப்பேட்டையைச் சேர்ந்த மணிவேல் என்பவர் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றபோது திருட்டு மணல் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மணல் மாஃபியாக்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரமக்குடி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தொடர்ந்து மாணவனை அடைத்து துன்புறுத்தியதால் உடல்நலம் பாதிப்படைந்த மாணவன் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பரமக்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வரும் விஷ்வா என்ற மாணவன் வகுப்பிற்கு பாட நோட்டு கொண்டு வரவில்லை என்று கூறி பாட ஆசிரியர் அடித்ததாக கூறப்படுகிறது. என் பிள்ளை மாதிரி நான் தெரியாம அடிச்சிட்டேம்மா, இந்த மாதிரி அடிக்க மாட்டேன் பிள்ளையா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நேற்று பிள்ளைய வந்து உங்க அம்மா என்னடா ஓவரா பேசுறாங்க, உங்க அம்மா பெரிய இவளா, முதுகுல அடிச்சா உங்க அம்மா வந்து கேட்பாளா, மறுபடியும் அதே இடத்துல அடிக்கிறேன், உனக்கு வீசிங் வரட்டும் ஃபீவர் வரட்டும், நான் வந்து பேசிக்கிறேன், அவங்க அம்மாட்டே போய் சொல்றான்னு சொல்லி பிள்ளைய ஸ்கேல் வச்சு முதுகுல அவ்வளோ அடி அடிச்சிருந்துருக்கேன். சென்னை மதுரவாயில் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் கைது செய்தனர். மதுரவாயில் கணபதி நகரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் புதியதாக அரசு டாஸ்மாக் கடை திறப்பதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் அந்த கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த மதுரவாயில் போலீசார் 50க்கும் மேற்பட்ட பெண்களை கைது செய்தனர். இந்நிலையில் தாயை போலீசார் கைது செய்ததை கண்ட சிறுமி கதறி எழுத சம்பவம் பொதுமக்களை கலங்க வைத்தது. வா வா வா
கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தேர்தல் மற்றும் ஒசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தயாராக உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாவட்டத்தில் 255 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமான மையமாக கண்டறியப்பட்டு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதற்காக 9,000 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர் என்றும் தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் பேனர் மற்றும் சுவர் விளம்பரங்களுக்கு அனுமதி கிடையாது என்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கரூர் பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் 13,65,802 பேர் உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தொடர்பாக பொதுமக்கள் தகவல் மற்றும் புகார் தெரிவிக்க 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார்.